ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் நாய்கள் கடித்து குதறியதில் 900க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளன. இதனால் ஆட்டுப்பட்டிகளில் பாதுகாப்பை அதிகரித்து 24 மணி நேரமும் தூக்கத்தை தொலைத்து காவல் காக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் பெரும்பாலானோர் ஆடு மாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்தில் போதிய லாபம் கிடைக்காத காலங்களில் கால்நடை வளர்ப்பு இவர்களின் வாழ்வாதாரத்திற்கு கை கொடுத்து வருகிறது. ஆனால் இதற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது தெருநாய்களின் தொல்லை. கூட்டமாக பட்டிகளில் புகுந்துவிடும் நாய்கள் ஆடுகளை கடித்து குதறி துவம்சம் செய்வதால் செய்வதறியாது கலங்கி நிற்கின்றனர் விவசாயிகள். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை, சென்னிமலை, காஞ்சிக்கோவில், நசையனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம், வெள்ளக்கோவில் பகுதிகளிலும் தெருநாய்கள் வெறிநாய்களாக மாறி ஆடுகளை வேட்டையாடுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது. ஆட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே இந்த ஆட்டை நம்பி தான் இருக்கிறோங்க. எங்கள் இதே ஆடு தானுங்க. ஆடு மாடு இதை நம்பி தான் இருக்கிறோங்க. நாய் தொல்லை பெருகிருச்சுங்க. இருக்க நாய் அதிகரிச்சுட்டே வருதுங்க. இதே தான் வேலைங்க. பகல்லையும் ஆட்டை மேய்ச்சிட்டு வந்துட்டு நைட்டும் இதுக்காகவே நாங்கள் நாய் வந்துடுமோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இதை கண்டே பயந்துகிட்டே தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு ஆட்டோட இழப்பு ரொம்ப அதிகரிச்சுட்டே வருதுங்க. அரசாங்கம் ஏதோ ஒரு எங்களுக்கு நிதி கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணும், இந்த நாய் ஒழிக்கணுங்க. பட்டிகளின் தடுப்புகளை தாண்டியும் குழி பறித்தும் உள்ளே நுழையும் நாய்களை தடுக்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பாதுகாப்பை அதிகரித்துள்ள விவசாயிகள் பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களிலும் இரவில் பட்டிகளில் தூக்கத்தை தொலைத்து காவல் காக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல படல் வச்சு கட்டியிருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு சுற்றி சிமெண்ட் தூண் வாங்கி போட்டு நிறுத்தி சைன் லிங்க்கு வலையை கட்டியிருக்கிறோமுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பறிச்சு போகாது இருக்கிறதுக்காக ஒரு அடி ஆழத்துக்கு பறித்து அட்டை உள்ளே வச்சுருக்கிறோமுங்க. அங்கே கொண்டு பட்டியில் ஓட்டினாலும் கூடவே இருக்கணும். பவளைக்கும் சேர்த்து நாங்கள் ஆள் இல்லாத விட்டு போகிறதில்ல. இல்லைன்னா ஆடு இல்லை, நாங்கள் அதுதான் எங்களுக்கு வேலை. நாங்கள் அந்த ஆட்டை வச்சு தான் சேவனம் பண்ணிகிட்ருக்குறோம். அதிகரித்து வரும் நாய்களின் எண்ணிக்கையை கருத்தடை செய்து கட்டுப்படுத்துவதோடு குழு அமைத்து அறிவியல் பூர்வமாக ஆராய வேண்டியதும் அவசியம் என்கின்றனர் கால்நடை மருத்துவர்கள். இது தொடர்பாக முழுமையாக நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யணும். ஏன் இந்த ஹண்டிங் பிஹேவியர் இப்போ நாய்களில் இப்போ அதிகமாகிருக்கு. இது ஒன்றும் உணவு கிடைக்காத ஏற்படுதா, அதர்வைஸ் ரேபிஸோட தாக்கத்தால் இந்த ஸ்ட்ரே டாக்ஸோட இந்த கடிப்பு திறன் அதிகமாக. இதெல்லாம் நம்ம முழுமையாக மத்திய மாநில அரசுகள் குழுக்களை சயின்டிஃபிக்காக குழுக்களை அமைத்து இதை முறையாக ஸ்டடி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும். அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி கடந்த 6 மாதங்களில் ஈரோடு மாவட்டத்தில் 519 ஆடுகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 319 ஆடுகளும் நாய்கள் கடித்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கான இழப்பீடு தருவதோடு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.